Hi friends, everyone. This is Saravanan, Double Universal Crown Director. இன்னைக்கு டேட் வந்து நவம்பர் 8ஆம் தேதி சாட்டர்டே. இன்னைக்கான ட்ரைனிங்கோட டாபிக் வந்து ஹவு டு ஸ்டார்ட் வெஸ்டேஜ் அப்படிங்கிற டாபிக்ல ட்ரைனிங் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த ட்ரைனிங்கை வந்து புதுசா ஒரு கிரவுன் டைரக்டர் எடுக்க போறாங்க. நான் அவங்கள பத்தி நான் பின்னாடி சொல்றேன். அதனால வந்து மீட்டிங்கை கடைசி வரைக்கும் லிசன் பண்ணுங்க. இன்னைக்கு ட்ரைனிங்கோட டாபிக் வந்து ஹவு டு ஸ்டார்ட் அப்படின்னா இந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரைனிங்கோட நோக்கம். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஏன் இதை பண்ணணும், ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா? அது வந்து ஆல்ரெடி உங்கள் லீடர் சொல்லியிருக்கலாம், இல்லை வேறு வேறு ட்ரைனிங்கில் சொல்லியிருக்கலாம். பட் வந்து நம்ம வந்து அகைன் அண்ட் அகைன் எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நீங்கள் ஸ்கூல் டைமில் நல்லா யோசிச்சு பாருங்க. ஏபிசிடி வந்து ஒரு டைம் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா ஸ்கூலில்? எத்தனை டைம் சொல்லி கொடுத்துருப்பாங்க? எத்தனை டைம் ஏபிசிடி நம்ம வந்து எழுதி எழுதி பார்த்துருப்போம். இன்னு சொல்லிட்டு தமிழ் லெட்டர்ஸ் வந்து எத்தனை டைம் வந்து நம்ம எழுதி எழுதி பார்த்துருப்போம். எத்தனை டைம் நம்ம படிச்சிருப்போம். ஒரு டைம் ஏபிசிடின்னு வந்து நம்ம படிச்சிட்டோம்னா, ஒரு டைம் நம்ம வந்து மக்கப் பண்ணி ஒரு டைம் நம்ம சொல்லிட்டோம்னா போதுமா? அது கொஞ்ச நாள்ல மறந்துடும்ல. எவ்வளோ ஆழமா எத்தனை டைம் நம்ம படிச்சிருந்தோம்னா இன்னைக்கு வரைக்கும், இப்ப நம்ம ஏஜ் என்னன்னு பாருங்க. அன்னைக்கு படிச்சது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு எப்படி ஞாபகம் இருக்கு? புரியுதுங்களா? எப்படி வந்து நமக்கு ஞாபகம் இருக்கு? ஏன்னா அத்தனை டைம் நம்ம படிச்சிருக்கோம். அத்தனை டைம் நம்ம அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? டேபிள்ஸ் இருக்கு இல்லையா? 2 × 2 4 அப்படின்னு சொல்லிட்டு டேபிள்ஸ்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஒரு டைம் 2 டைம் படிச்சீங்களா? எத்தனை டைம் படிச்சிருப்பீங்க? எத்தனை ஆயிரம் டைம் படிச்சிருப்பீங்க? ஓகேங்களா? எத்தனை ஆயிரம் டைம் நம்ம வந்து படிச்சிருப்போம். அப்போ வந்து அது வந்து அதனால தானே வந்து அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா நமக்கு வந்து பதியுது. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தானே நம்ம வந்து நம்மளால வந்து அதை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியுது. அது வந்து நம்ம திரும்ப வந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாம் நமக்கு தெரியறதுனால தான் டக்குன்னு வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து மாத்தி மாத்தி ஜங்கிளா இருந்தாலும் அது ஒரு வேர்டா மாறுது. கரெக்ட்டுங்களா? ஒரு கணக்கு நம்மளால ஈஸியா வந்து போட முடியுது. டேபிள்ஸ் தெரியறதுனால தான். கரெக்ட்டுங்களா? அது மாரி இந்த வெஸ்டேஜ் பிசினஸ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வெஸ்டேஜ்ல ட்ரெய்னிங் திரும்ப திரும்ப அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு நாள் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் வந்து 10வது டைம் அட்டெண்ட் பண்ணுவாரு. அதே நாள் வந்து ஒருத்தர் 50வது டைம் அட்டெண்ட் பண்ணுவார். அதே நாள் இன்னைக்கு ட்ரெய்னிங் வந்து ஒருத்தர் 100வது நாள் அட்டெண்ட் பண்ணுவார். புரியுதுங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருப்பீங்க. ஓகேங்களா? இன்னைக்கு ட்ரெய்னிங் இன்னைக்கு நவம்பர் 8ஆம் தேதி அப்படின்னா, நேத்து ஜாயின் பண்ணவர் இன்னைக்கு பார்ப்பாரு. 1 மாசத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவரு இன்னைக்கு பார்த்துட்டு இருப்பாரு. 1 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவரு இன்னைக்கு பார்த்துட்டு இருப்பாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவரு இன்னைக்கு பார்த்துட்டு இருப்பாரு. புரியுதுங்களா? அப்ப நீங்க என்னப்பா எனக்கு போர் அடிக்குதுப்பா, எனக்கு என்ன ஒரே ட்ரெய்னிங்க வந்து திரும்ப திரும்ப பார்க்குறது. சரி நான் ஒண்ணு கேட்கறேன். ஒவ்வொரு நாளும் வந்து ராக்கெட் சயின்ஸ் மாரி வந்து வேற வேற பாடம் எடுத்தா, நீங்க வந்து அத கத்துக்குவீங்களா? உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? டெய்லி வந்து அத இன்னைக்கு நடத்தின பாடத்த வந்து வீட்ல போய் படிச்சு பார்த்து ஹோம் ஒர்க் மாரி வந்து பண்ணி பண்ணி அடுத்த நாளுக்குள்ள வேற சப்ஜெக்ட். அது கம்ப்ளீட்டா புதுசு. அடுத்த நாள் வேற சப்ஜெக்ட். அது கம்ப்ளீட்டா புதுசு. அப்பலாம் உங்களால வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுமா? இப்ப அது மாரி எதிர்பார்க்குறீங்களே, அது மாரி வந்துருச்சா, உங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியுமா? அது உங்களால பிக்கப் பண்ண முடியுமா? ஒரே நாள் எல்லா நாளுமே வந்து ஒவ்வொரு ஒரே டாபிக்க வந்து ட்ரெய்னிங் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா? ஓகேவா? இப்படி இருந்தா அப்படி சொல்றீங்க. அப்படி இருந்தா இப்படி வேணும்னு நெனைக்கிறோம். ஓகே. நம்ம மனசு என்னன்னா வந்து அ கம்ஃபோர்ட் ஜோன நோக்கி வந்து போய் போய்க்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? "இது எதுக்குப்பா நீ பண்ற? கம்முனு நீ வந்து டிவிய பாரு. கம்முனு ஜாலியா வந்து படத்த பார்த்துட்டு இருக்காம, சாப்பிட்டு போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்காம, வெளிய போய் குட்டி சுவர்ல உட்காந்துட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அரட்டை அடிச்சாம, நீ எதுக்கு இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கன்னு" மனசு சொல்லும். ஓகேவா? சீரியல் பார்த்துக்கிட்டு, டைம் பாஸ் பண்ணாம, எதுக்கு இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கன்னு மனசு சொல்லும். ஏதோ வந்து கஷ்டப்பட்டு ஏதோ வந்து ஒரு வேலைய பண்ற மாரி அது ஃபீலிங்கா இருக்கும். ஓகேவா? நம்ம அத நோக்கி நம்ம போயிட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை மாறாது. அப்ப நம்ப வந்து வாழ்க்கை மாறணும் அப்படின்னா, நம்ப வந்து எல்லாரும் எப்படி இருக்காங்களோ, எப்படி யோசிக்கிறாங்களோ, அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம இருக்கணும். அப்ப எல்லாரும் வந்து வெஸ்டேஜ் பிசினஸ பண்றதில்ல. எல்லாரும் ஜாயின் பண்ற எல்லாரும் ட்ரெய்னிங் வரதில்ல. ஓகேவா? அந்த பிசினஸ் வந்து ஏத்துக்கிறதில்ல. ஜாயின் பண்ணிட்டு ட்ரெய்னிங் வர்றதில்ல. இந்த பிசினஸ்க்காக டைம் குடுக்கறதில்ல.
அதெல்லாம் நீங்க பண்ணணும். பாருங்க 100 பேர்ல வந்து வெறும் 5 பேர் தான் வந்து வாழ்க்கையில சாதிக்கிறாங்கன்றாங்க. மீதி 95 பர்சன்டேஜ் மக்கள் 100ல 95 பேர் வாழ்க்கையில வந்து பெரிய லெவலுக்கு போறதில்ல. இருக்கிற இடத்திலேயே தான் இருக்கிறாங்கன்றாங்க. அதுக்காக அந்த 95 பேரும் வந்து அடி வடிகட்டின முட்டாள் அப்படின்னு நான் சொல்லல. போய் அந்த 95% மக்கள்ட்ட போய் பேசி பாருங்க. பிரில்லியன்ட் மாரி பேசுவாங்க. உலக கதை எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? எங்க வேணாலும் போயிட்டு வந்துருவாங்க. ஓகேவா? நான் வந்து அந்த 95% வந்து வடிகட்டின முட்டாள். அவங்க எதுக்கும் ஆக மாட்டாங்கங்கிறது இதுக்கு அர்த்தம் இல்லைங்க. பணம் சம்பாரிக்கிறதுல மட்டும் தான் இந்த இந்த ரேஷியோ நான் சொல்றேன். அவங்க வந்து என்ன வேணா பேசலாம். என்ன உலக கதை வேணா பேசலாம். எல்லா வேலையும் அவங்களுக்கு தெரியலாம். எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியலாம். எல்லா நியூஸும் தெரியலாம். எல்லா அறிவும் அவங்களுக்கு இருக்கலாம். ஆனா பணம் சம்பாரிக்க மாட்டாங்க. என்ன சொல்ல வரேன்னா 100 பேர்ல 5% 5 பேர் தான். 100ல 5 பேர். 5% புரியுதுங்களா? அப்ப எத்தன பேர் இருக்காங்களோ அதுல 5%. அந்த 5% மட்டும் தான் பணம் சம்பாரிக்கிறாங்க. பணம் வந்து போதும் போதுங்கிற அளவுக்கு நல்ல பெரிய லெவல்ல சம்பாரிக்கிறாங்க. மீதி இருக்கிறவங்கலாம் பணம் சம்பாரிக்கல. அது இதுன்னு பேசிக்கிட்டு ஓகேவா? எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, இது தெரியும், அது தெரியும்னு சொல்லிட்டு கதை சொல்லிக்கிட்டு அங்கேயே தான் இருக்கிறாங்க. ஓகேவா? இப்ப நீங்க வந்து வெஸ்டேஜ் வேணாம், இது ஆகாதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து நெனச்சாலும், நீங்க உங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க பிரில்லியன்ட் தான். ஆனா கடைசில பணம் சம்பாரிச்சிருக்க மாட்டீங்க. வாழ்க்கை முன்னேறி இருக்காது. அங்கேயே தான் இருப்பீங்க. அந்த மாரி ஒரு ஆளா இருக்கணுமான்னு பாருங்க. பாருங்க அப்ப நீங்க பணம் சம்பாரிச்சு நீங்க வந்து நீங்க நெறைய பணம் சம்பாரிச்சீங்கன்னா தான் இந்த இந்த லைஃப் வந்து உங்களுக்கு சக்சஸ்ங்க. இல்லைன்னா ஃபெயிலியர். அவ்வளோதான். ஒரே இதுதான். உங்கள எப்படி வந்து இந்த உலகம் வந்து மானிட்டர் பண்ணுது? உங்கள எப்படி மெஷர் பண்ணுது? ஓகே. நீ நல்லா பேசுறியா? நல்லா படிக்கிறியா? நல்லா வேலைக்கு போறியா? நல்லா நாலேட்ஜபிளா இருக்கிறியா? பணம் சம்பாரிச்சிருக்கியா? அதெல்லாம் ஓகேவா? எந்த நாலேட்ஜ் இருக்கோ, எது பண்றீங்களோ, எது தெரியுதோ இல்லையோ, பணம் சம்பாரிச்சிருக்கியா இல்லையா? ஒரே விஷயம் அவ்வளோதான். இதெல்லாம் எதுக்கு? பணம் சம்பாரிக்கிறதுக்கு தான். அத சம்பாரிச்சிருக்கிறியா? அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? ஏன் மத்த 95% வந்து எல்லாம் பேசுவாங்க. எல்லாம் பிரில்லியன்ட் மாரி பேசுவாங்க. அவங்கள்ட்ட என்ன விஷயம் இல்ல? அந்த 5% மக்கள்ட்ட என்ன இருக்கு? அந்த 5% மக்கள்ட்ட என்ன இருக்கு அப்டின்னா, எல்லாருக்கும் 100 பேருக்குமே வந்து நல்லா சம்பாதிக்கிறதுக்கான வழி கிடைக்குதுங்க. தெரியுதுங்க. ஆனா, அதுல 5% மக்களுக்கு என்ன இருக்கு அப்டின்னா, அவங்கள்ட்ட வந்து பேஷன் இருக்கு. கன்சிஸ்டன்ட் இருக்கு. ஓகேவா? டெடிகேஷன் இருக்கு. ஓகேவா? ஒரு விஷயத்த வந்து ஆ பண்ணணும்னு சொல்லிட்டு விரும்பி பண்றாங்க. பேஷனேட்டடா பண்றாங்க. ஒரு விஷயத்த பண்ணணும்னு நெனச்சு முடிவு பண்ணதுக்கப்புறம், அத கன்சிஸ்டன்ட்டா பண்றாங்க. பேக் அடிக்க மாட்டாங்க. நிறுத்த மாட்டாங்க. ஓகேவா? ஒரு புது படம் ரிலீஸ் ஆயிருச்சுன உடனே அந்த வேலைய விட்டுட்டு உடனே அங்க ஓட மாட்டாங்க. ஒரு கல்யாணம் காது குத்துன்னு சொன்ன உடனே அந்த வேலைய ஆரம்பிச்சவங்க வேலைய விட்டுட்டு ஓட மாட்டாங்க. ஓகேவா? ஃபிரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்கிறதுக்கு, ஊர் சுத்துறதுக்குலாம் வந்து அவங்கலாம் போமாட்டாங்க. இத பண்ணணும்ப்பா அப்டின்னா அத பண்ணுவாங்க. அது அது உண்டு, அவங்க வேல உண்டுன்னு இருப்பாங்க. ஓகேவா? அதுதான் அந்த 5% மக்கள் சாதிக்கிறதுக்கான காரணம். 95% மக்கள்ட்ட அது இல்ல. கன்சிஸ்டன்ட்டான எஃபோர்ட் இல்ல. ஃபோக்கஸ் கிடையாது. ஒரு அ ஒரு அந்த வேலைய வந்து இது நமக்கு முக்கியம், லைஃப்க்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இத புரிஞ்சு, விரும்பி பண்றது கிடையாது. ஓகேவா? அப்ப நீங்க எப்படிப்பட்டவங்கங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. அப்ப இந்த வெஸ்டேஜ் பிசினஸ்ல நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா, நீங்க வந்து எப்படி இருக்கணும்னு பாருங்க. அந்த 95% மாரி இருக்க போறீங்களா? 5% மாரி இருக்க போறீங்களா? ஓகே. உங்களுக்கு வந்து வெஸ்டேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அத சரியா பயன்படுத்துங்க. ரெகுலரா டெய்லியும் டைமுக்கு 7:50க்கு ட்ரெய்னிங்ல ஜாயின் பண்ணுங்க. ட்ரெய்னிங்க காது குடுத்து கேளுங்க. ட்ரெய்னிங்ல என்ன சொல்லி தராங்கங்கிறத யோசிங்க. நம்ப எப்படி இத பிசினஸ கத்துக்கலான்னு யோசிங்க. ஒரு வேலையில ஜாயின் பண்ணி, அந்த வேலை உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. வரவே மாட்டேங்குது. பின்னாடி அந்த வேலை செய்றவங்களுக்கு பின்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஷேடோ ப்ராசஸ். அவங்க பின்னாடியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டவுட்டா கேட்கறீங்க. உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது, புரியவே மாட்டேங்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்றீங்க. அவங்க பண்றதுல வந்து 5% 10% கூட உங்களால பண்ணவே முடியல. திரும்ப ட்ரை பண்றீங்க. 3 மாசம் ஆகுது, 4 மாசம் ஆகுது, 5 மாசம் ஆகுது. ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் ஒருத்தர் அங்க பண்ணிட்டு இருக்கிறவர்ல 20% பண்றீங்க. அதுக்கப்புறம் நாட்கள் போகுது, போகுது, போகுது. 1 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவரு பண்ற மாரியே அவருக்கு ஈக்குவலா நீங்களும் பண்றீங்க. இது எனக்கு என் லைஃப்ல நடந்தது. நான் வந்து காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு,
கேம்பஸ் இன்டர்வியூல வந்து ஒரு எம்என்சி கம்பெனியில பிளேஸ்மெண்ட் ஆனேன். ஓகேவா? அது வரைக்கும் வந்து அந்த எம்என்சி கம்பெனிஸ் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செய்றாங்க. பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்கு. உள்ள என்ன வேலை செய்வாங்க என்னன்னே நமக்கு தெரியாது. ஓகேவா? நம்மள பொறுத்தவரைக்கும் வேலை அப்படின்னா என்ன பெயிண்ட் வேலை, வந்து இது மாரி வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ல மிஷின் அந்த வேலை, இந்த வேலை. கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து என்னடா இத்தன 1000 பேர் வந்து உள்ள உட்காந்து என்ன பண்றாங்க? என்ன வேலைங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேவா? எனக்கு வேலை கிடைச்சிருக்கும்போது நான் போய் 45 நாள் ஓகேங்களா? 45 நாள் வந்து கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. எனக்கு எனக்கு நடந்தத நான் சொல்றேன். 45 நாள் வந்து கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங். அதுக்கப்புறம் அதுல வந்து 3 லெவல் ஆஃப் எக்ஸாம். அத பாஸ் பண்ணா தான் மேல அடுத்த ஃப்ளோருக்கு கூட்டு போவாங்க. அதெல்லாம் பாஸ் பண்ணி மேல போயி, அங்க நமக்கு முன்னாடி வேலை பண்ணிட்டு இருக்கிற சீனியருக்கு பின்னாடி நம்மள வந்து உட்கார வைப்பாங்க. ஒரு சிஸ்டம்ல அவரு வேலை செய்வாரு. பின்னாடி இன்னொரு சேர போட்டு நம்மள உட்கார வச்சு பார்க்க வைப்பாங்க. 1 வாரம் கம்முனு பார்க்கணும். ஓகேவா? அடுத்த வாரம் அவங்க சொல்லி தருவாங்க. நம்ம டவுட்லாம் கேட்டுக்கலாம். அதுக்கு அடுத்த வாரம் தான் நமக்கு சிஸ்டமே அசைன் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்க பண்ற வேலைய நீங்க உங்களால என்ன முடியுதோ 1 அக்கவுண்டோ, 2 அக்கவுண்டோ, 5 அக்கவுண்டோ நீங்க ஆடிட் பண்ணுங்க. நீங்க அந்த வேலைய முடிங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து 1 மாசம், 2 மாசம் மெதுவா 10% நம்மளால முடியவே முடியாது. என்னடா இது வேலை மனுசன் செய்யவே முடியாதே! நம்மளால 5 அக்கவுண்ட், 10 அக்கவுண்ட் கூட பண்ண முடியாதேன்னு தான் தோணும். அந்த அக்கவுண்ட் வந்து ஆடிட் பண்ணவே முடியாது. அத வந்து என்ட்ரி போடவே முடியாதுன்னு தோணும். நாட்கள் போகும். டஃப்ன்னு தோணும். இவங்கலாம் மனுசங்களா? இவங்கலாம் எப்புட்றா இப்படி வேலை செய்றாங்க? அப்படின்னு நமக்கு தோணும். ஒண்ணுமே புரியாது. என்னன்னே தெரியாது. ஆனா அங்க இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசம், 4 மாசம், 6 மாசம், 1 வருஷத்துக்கு கழிச்சு அவங்கள விட நான் பெட்டரா வொர்க் பண்ணேன். ஓகேவா? அந்த கம்பெனில வந்து பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்ட் நான் வாங்குனேன். அப்படி நெனச்சவன் தான் நான் அங்க வந்து அ இது பண்ணேன். அப்ப அதே மாரி தான் இந்த வெஸ்டேஜ் பிசினஸுமே உங்களுக்கு வந்து இப்ப ரொம்ப சுத்தலா இருக்கும். ஒண்ணுமே புரியாது. எதுவுமே முன்னாடி வைக்கிறது வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து வராது, நடக்காது, ஆகாது. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? இப்ப நம்ம ஒரு வேலையில போய் சேர்றோம்னா, அது எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும், டெய்லியும் அங்க போய் உட்காந்திருவோம். ஏதோ ஒண்ணு அங்க வந்து பார்த்து எப்படியோ கொஞ்ச நாள்ல கத்துக்குவோம். அதே மாரி தான் வெஸ்டேஜுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வரலன்னு நீங்க விட்டுறாதீங்க. வரலன்னு ட்ரெய்னிங்க்கு வரத ஸ்கிப் பண்ணிறாதீங்க. வரலன்னு இப்ப எனக்கு அந்த ஆஃபீஸ்ல வந்து இந்த வேலை கஷ்டமா இருக்குன்னு நெனச்சு நான் விட்டுருந்தேன்னா, என்ன பண்ணியிருக்கிறது? போய் தானே ஆகணும். வேற வழி இல்ல. ஓகேவா? ஆம்பளைக்கு வேலைக்கு போய் சம்பாரிக்கிறது தான் அழகே. அதுதான் நம்மளோட டார்கெட்டே. அதுக்கு தான் நம்ம பொறந்திருக்கோமே. அதுதான் உலகமே நம்மள்ட்ட எதிர்பார்க்குது. கரெக்ட்டா? சம்பாரிக்கிறது தான் நம்மளோட ஒரே ஒரு கோல். ஒரே ஒரு குறிக்கோள். விமன் கூட வந்து ஒரு சிலர் வந்து வேலைக்கு போவாங்க. ஒரு சிலர் வந்து அ வேலைக்கு போகறதுக்கு விருப்பம் இல்லைன்னா வீட்ல இருந்துக்குவாங்க. இல்ல வீட்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. பேரன்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்ல ஹஸ்பண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. வீட்லயே இருந்து வீட்ட பார்த்துக்கோங்குவாங்க. அது மாரி ஹஸ்பண்ட் யாராவது ஆண்கள பார்த்து, "நீ வீட்லயே இருந்து வீட்ட பார்த்துக்கோன்னு" சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்படி யாருக்காவது சொல்லியிருக்காங்களா? சொல்லவே மாட்டாங்க. ஆண்களோட வேலையே பணம் சம்பாரிக்கிறது தான். அதுதான் அவங்களோட டார்கெட்டே. ஒன் அண்ட் ஒன்லி வேலையே அதுதான். ஓகேவா? அப்படி வந்து எனக்கு அந்த வேலை கஷ்டமா இருக்குன்னு நான் விட்டுட்டு வந்திருந்தேன்னா, எம்.என்.சி கம்பெனில கிடைச்ச வேலை. அதேதாங்க. அதே விஷயத்த இங்க வெஸ்டேஜ்ல அப்ளை பண்ணுங்க. இது கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது, ஓட மாட்டேங்குது. எப்படியா இருக்கட்டும், நீங்க தொடர்ந்து டெய்லி ட்ரெய்னிங்க்கு வந்துருங்க. ட்ரெய்னிங்க மட்டும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. எப்படி அங்க வந்து நான் வந்து மெதுவா கத்துக்கிட்டேனோ, அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். நீங்க இங்க வந்து விட்டுட்டு போயிர்றீங்க. விட்டுட்டு போனீங்கன்னா எப்படி கத்துக்க முடியும்?